This class 12 applied maths பார்த்துட்டு இருக்கோம். அதுல chapter 5 differentiationல 5.4ல question number 5 கான சொல்யூஷன் பாக்குறோம். இங்க பாருங்களேன். இதுல क्वेश्चन பாத்தீங்கன்னா x log t ன்னு கொடுத்திருக்காங்க. y 1/t ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி t ன்னு கொடுத்தாலே நான் என்ன சொல்லி இருக்கேன்? பாராமீட்டர் கான்செப்ட். ஓகேங்களா? t வந்தாலே பாராமீட்டர். sometimes theta கூட கொடுப்பாங்க. இல்ல வேற ஏதாவது x ல கூட கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ t ன்னு வந்தாலே பாராமீட்டர். சோ பாராமீட்டருக்கான ஃபார்முலா என்னப்பா? ரீகால் பண்ணி பாருங்க. So dy by dx கண்டுபிடிக்கணும்னா the formula is dy by dt by dx by dt. So இங்க மேல y இருக்கா, இங்கேயும் மேல y போட்டுக்கோங்க by dt. இங்க x இருக்கா, இங்கே x போட்டுக்கோங்க by dt. சோ இப்படி போட்டுறணும். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த என்னென்ன தேவை எனக்கு? y ய t வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணனும். So y is equal to 1/t ன்னு இருக்கு. So differentiate with respect to t. So dy by dt. What is differentiation of 1 by x? Just recall பண்ணுங்க பார்க்கலாம். Differentiation of 1 by x நான் நிறைய வாட்டி நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன். 1 by x னா வரும். +1 னா மைனஸ் போட்டுக்கோங்க. இங்க பவர் என்ன 1 இருக்கா, கீழ பாருங்க. மேல அத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 * 1 1. கீழ ஒரு பவர் ஏத்தி விட்டுருங்க, இன்கிரீஸ் பண்றீங்க x2. அதே மாதிரி 1/t பண்ணா -1/t². நீங்க கேட்கலாம், சார் into dt by dx dy ன்னு ஏதா போடணுமா? அதெல்லாம் போட கூடாது. ஏன்னா இது t ல இருக்கு. நான் டிஃபரன்ஷியேட் பண்றதும் t. ஒரு ஃபங்க்ஷன் அதே வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒண்ணு எக்ஸ்ட்ரா போட வேண்டாம். ஓகேவா? dy by dt முடிஞ்சிச்சு. x log t. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் பண்றீங்க பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் t ல இருக்கு. அந்த t ல இருக்கறவனா t லயே டிஃபரன்ஷியேட் பண்றேன். t லயே தான் பண்றேன். சோ அதனால எக்ஸ்ட்ராலாம் எதுவும் போட வேண்டாம். நார்மலா அப்படியே பண்ணிக்கலாம். சோ dx by dt. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்ப வரும் 1/x. log t பண்ணா 1/t. முடிஞ்சதா? எல்லாம் ரெண்டு கண்டுபிடிச்சா அந்த ஃபார்முலா போடுங்க பார்க்கலாம். So dy by dx is equal to மேல dy by dt ஓட ஆன்சர் -1/t². கீழ வந்து dx by dt ஓட ஆன்சர் 1/t. சோ இப்போ இங்க ஒரு t இங்க ஒரு t கேன்சல். சோ மேல என்ன வரும்? -1/t ன்னு வரும். கீழ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 1/1 தான் இருக்கும். சோ by 1/1ங்கிறது தேவையில்லை. சோ இதான் என்னோட dy by dx ஓட ஆன்சர். என்னது? -1/t. இப்போ சரி இது கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்க சார், நான் என்னதான் சார் கண்டுபிடிங்க பாருங்க. prove thatல dy by dx கண்டுபிடிக்கணும்னு இருக்கு. அத கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த d2y by dx². அதாவது இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை திரும்ப ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ அகைன் differentiate with respect to x. இப்போ நான் x வச்சு தான் பண்ணனும். நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இங்க பாருங்க, சைடுல பாருங்க. dy by dx x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் அது d2y by dx² மாறும். மேல இந்த d க்கு பதிலா d² ஆகும். இந்த dx ரெண்டு சேர்ந்து dx² மாறும். ஹோல் ஸ்கொயர் போடக்கூடாது, dx² னே போட்டுக்கலாம். ஓகேங்களா? x வச்சு தான் பண்ணனும். சோ அப்ப இந்த dy by dx என்ன ஆகும்னா d2y by dx² ஆகும். இப்போதான் நான் சொன்னேன் ஷார்ட்கட். டிஃபரன்ஷியேஷனா 1/x மாதிரிங்க பாருங்க. டிஃபரன்ஷியேஷனா இது எப்படி இருக்கு? -1/t -1/x மாதிரி இருக்கு. என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. பவர் என்ன 1 னா 1 * 1 பண்ணுங்க. 1 கீழ ஒரு பவர் ஏத்தி விட்டுருங்க. x² அவ்வளவுதான். சோ அப்ப 1/t² மாறிடும். இப்போ இங்க இன்டு இங்க பாருங்க. இது t ல இருக்கு. எல்லா क्वेश्चन எப்படி இருக்கு? இங்க பாருங்க t ல இருக்கு. t ல இருக்கா? இந்த இடம் பாருங்க t ல இருக்கா? சோ t ல இருக்கு இந்த இடத்துல. ஆனா நான் எதை வச்சு பண்றேன்? x வச்சு பண்றேன். x வச்சு. சோ வேற வேரியபிள் t ய x வச்சு வேற வேரியபிள் பண்ணா மென்ஷன் பண்ணனும். t ய x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன் into dt by dx. ஓகேவா? இப்போ இது என்னன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது நீங்க யோசிப்பீங்க. அவன் ஒண்ணுமே இல்ல, சப்ப மேட்டரிங்க பாருங்க. dt by dx ன்னு இருக்கா? இங்க dt by dx ன்னு. இங்க மேல பாருங்க dx by dt ன்னு ஒன்னு இருக்கு பாருங்க. இங்க நல்லா பாருங்க dx by dt ன்னு இருக்கா? அது அப்படியே தலைகீழா போட்டா dt by dx கிடைச்சிரும். தலைகீழா போடுங்க பார்க்கலாம். சோ தலைகீழா மீன்ஸ் ரெசிப்ரோக்கல். சோ 1/t² into dt by dx. இது அப்படியே தலைகீழா திருப்பி போட்டுருங்க. 1/t வந்து t ஆ மாறிடும். t/1 ஆ மாறிடும். இங்க ஒரு t கேன்சல் ஆயிடும். சோ அப்ப மேல என்னதான் இருக்கு? மேல ஒண்ணுமே இல்ல. 1/t ன்னு மட்டும் தான் இருக்கும். சோ இதான் என்னோட d2y by dx² ஓட ஆன்சர். இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? அது ரெண்டுத்தையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா =0 தான் பார்க்க சொல்றாங்க. சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? சோ therefore here d2y by dx² plus dy by dx. First d2y by dx² ஆன்சர் என்னது? 1/t plus dy by dx ஓட ஆன்சர் என்னது? -1/t. இது பாருங்க -1/t ன்னு இருக்கா? சோ -1/t plus 1/t -1/t கேன்சல்னா 0 ஆயிடும். அவ்வளவுதான். இத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. So therefore hence proved. சம் புரிஞ்சுதா?
ஈஸியாக இருக்கா? அவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட அவ்வளோ சம் போட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான சம். இதெல்லாம் நமக்கு 1 மார்க் கேட்கலாம். என்ன சார் இவ்வளோ பெருசாக போட்டு 1 மார்க் கேட்குறேன்றீங்க? லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட் 1 மார்க் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ மேபி வரலாம், இல்லை 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லையும் வரலாம். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? கொடுத்துருக்கதை வச்சு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேங்க. அப்புறம் மேலே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாய்.